ஆக இன்றைக்கு நடிகர்கள் வருகிறாங்க, சினிமாவில் சான்ஸ் முடிஞ்சு எல்லாம் வேலை முடிஞ்சு தலையில் மயிர் கூட இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னு அங்கே போனி ஆகாது இன்னும் இங்கே நாங்கள் வரோம் ஆண்டவன் சொல்லிட்டாரு வரேன்னு சொன்னான். தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். போன ஆண்டு எவ்வளவு மழை பெய்தது, எவ்வளவு வெள்ளம் வந்தது, அந்த தண்ணி எல்லாம் எங்கே சென்றது? கடலில் ஓடிவிட்டது. அதை தடுப்பதற்கு அதிமுக அரசு என்ன செய்தார்கள்? அணை கட்டினார்களா? குளங்களை வெட்டினார்களா? யார் கேட்பது? முன்னாள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கின்றார். ராஜாஜி ஒரு பிராமணர், எந்த பிராமணரும் குடிக்கப் போவதில்லை. ஆனால் ராஜாஜிக்கு இந்த தமிழன் மீது இருந்த அக்கறை கலைஞர் கருணாநிதிக்கு இருந்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? குடியை கொடுத்து நமது குடியை கெடுத்தார். இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி அது ஒரு கட்சியா? அது ஒரு அமைச்சரவையா? அந்த முதலமைச்சர் யார்? இதற்கு முன்பு எங்கு இருந்தார்? இதில் 2 பேர் சண்டை போடுகிறார்கள். இதில் யார் யோக்கியன் என்று. இருவனும் அயோக்கியன். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஆத்து தண்ணி ஆவியாக போயிடும்னு தர்மா குணரை போட்டார். இந்த முட்டாள்களுக்கு என்ன சொல்வது? என் முன்னேறுக்கு என் பாட்டனுக்கு இருந்த அறிவு கூட இல்லை. காவிரி தென்பண்ணை பாலாறு உன் கனவிலும் வந்து ஓடாது என்ற நிலைமை ஆகிவிட்டது. அங்க தண்ணி வராமல் இருந்தால் தான் வசதியாக இருக்கும் என்று சுத்தமாக 100 அடி ஆழத்திற்கு மணலை அள்ளி விட்டு விட்டீர்கள். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தார்களே, எங்கு அணை கட்டினார்கள்? தடுப்பணைகள் கட்டினார்களா? குளங்குட்டைகளை வெட்டினார்களா? விவசாயி இந்த நாட்டின் முதுகெலும்பு சொன்னார்களே, விவசாயிக்கு இன்று முதுகெலும்பு எல்லாமே ஆக்கிவிட்டார்களே. அம்மாவை சொல்ல வேண்டாம். அது அம்மா, அது அலிபாபாவும் 40 தெலுங்கு சொன்ன மாதிரி அல்லிராணியும் 40 கொண்ட கூட்டம். பாராட்டு விழா பொதுக்கூட்டம். இது என்ன பாராட்டு? ஐயாவுக்கு பாராட்டு செய்ய நடத்தணும்னா அது நிறைய விஷயங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். இன்னைக்கு சாராய கடை மூடப்பட்டிருக்கு. 80லிருந்து ஐயா செய்த சாதனைகளுக்கு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் தினம் தினம் பாராட்டு கூட்டம் தான். கச்சத்தீவை மீட்பதற்கு போராடியவர், காவேரி உரிமையை மீட்பதற்கு போராடியவர், முல்லை பெரியாருக்கு போராடியவர், பாலாருக்கு போராடியவர், கர்நாடக தமிழன் பாதிக்கப்பட்ட போது போராடியவர், ஈழத்தமிழனை வாய் திறந்து பேசினால் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்று சொன்ன பொழுது ஈழத்தமிழனை ஆதரித்து நான் பேசுவேன்.